உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை, ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பங்கள் நிறைகின்றன. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பங்கள் நிறைகின்றன. என் நிலை மாற ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூட நிறைய எடுத்தார்கள். 3 நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக வந்த ஜனங்களுடைய நிலைமையை தேவன் பார்த்து அவர்களை பந்தி பந்தியாய் உட்கார வைத்து 7 அப்பங்களை கொண்டு போஷித்தார். இன்னும் 7 கூடைகள் நிறைய அப்பத்தின் துணிக்கைகளை எடுத்தார்கள். இப்படி தம்முடைய தெய்வீக சாமர்த்தியத்தை காண்பித்தார். ஜனங்கள் அவர் மேல் விசுவாசம் வைக்கவில்லை, குற்றம் சாட்டினார்கள், அவரை துச்சமாக எண்ணினார்கள். ஆனால் தேவன் அவர்களிடத்தில் ஒருபோதும் கோபப்படவில்லை, அவர்களை தள்ளிவிடவும் இல்லை. தேவன் அவர்கள் மேல் கிருபையை காண்பித்தார். சகல தேவைகளுள்ள மனிதர்களுடைய தேவைகளை அவர் நிறைவேற்றினார். எல்லாத்திலும் முதலாவது தேவன் அப்படிப்பட்டவர்களுக்காக பரிதபிக்கிறார். இரண்டாவது, தேவன் அவர்களுடைய கவலைகளை நீக்குவதிலே சாமர்த்தியமுள்ளவராயிருக்கிறார். மூன்றாவது, அந்த கவலைகளை தூரப்படுத்துவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நான்காவது, தேவன் அந்த கவலைகளை தூரப்படுத்துவதிலே விருப்பமுள்ளவராகவும் இருக்கிறார். இதை போல தேவன் ஒரு பாவ மனுஷனுடைய பாவத்தை, பாவத்தின் பாதிப்பை, இன்னும் பாவ தண்டனையிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக கவலை உள்ளவராய், சாமர்த்தியம் உள்ளவராய், வல்லமை உள்ளவராய், இன்னும் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். இந்த காரணத்தினால்தான் சகல மனுஷ ஜாதிக்காக தேவன் பாவ சுமையை சுமந்து கொண்டு சிலுவையிலே பலியானார். இன்னும் மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் ஜீவனோடு எழும்பினார். இது அவருடைய தெய்வீக சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துகிறது. நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் ஜெபமாயிருக்கிறது.